ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விளாக். இன்றைக்கி நம்ம வந்துட்டு வெண்டைக்காய் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். தஹி பிந்தி. இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் துணியில் நல்லா வந்துட்டு காய வச்சுட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும். கலர் நல்லா மாறி வரணுங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ தனியாக இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி கையில் நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா கருகிடும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதையெல்லாம் நல்லா வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறாங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை நல்லா ஃபுல்லாக வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாமே சேர்த்து அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நான் 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காவை நம்ம வந்து நல்லா வதக்கி தான் சேர்த்துருக்கோம். நம்ம இன்னும் உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக வந்து பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா தஹி பிந்தி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.